சோலைமேட்டிலிருந்து வரேன். என் பேர் வின்சென்ட். இங்க எதுக்காக வந்தீங்க? உடலெல்லாம் புண்ணாயிட்டு இருந்தது. ப்ளீடிங் 1 வருஷமா இருந்துட்டு இருக்கு. நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, தூங்கவும் முடியாது. 1 வருஷமா வெள்ளை சாப்பாடுனா தயிர் போட்டு மோர் இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஹோமியோ கேர்ல கொஞ்சம் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். ப்ளீடிங் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது. ஆனாலும் உடல்ல வலி அதிகமா இருக்குது. மோஷன் போக முடியாது. அதுக்கு ஏதாவது மருந்து எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னேன்னா மோஷன் போயிட்டு வந்த பிறகு மரண அவஸ்தைப்படுவேன். உட்காரவும் முடியாது, தூங்கவும் முடியாது, வலியோ வலி, அப்படிப்பட்ட வலி எனக்கு. நான் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக வந்தேன். நிற்கேன் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா இல்லாதபடி நான் கடந்து போய்விட்டு நிற்கிறது. எனக்கு உட்கார முடியாத சூழ்நிலை எனக்கு. அப்புறம் திரும்பவும் நான் போன மாதம் முதல் வாரத்திலேருந்து வர ஆரம்பித்தேன். ஐயா எனக்காக ஃபோன்லேயும் இங்கேயும் எனக்கு ஜெபித்தாங்க. நான் விசுவாசத்தில் நான் கர்த்தரிடத்தில் ஒன்று வேண்டிக் கொண்டேன். அப்பா, உலகத்தாருடைய கரம் என் சரீரத்துக்குள்ள போகக்கூடாது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதை நிமித்தமாக பயத்தினால நான் எனக்கு சொல்லவில்லை. நான் விசுவாசத்தில் சொன்னேன். உலகத்தினுடைய கரம் என்னுடைய சரீரத்துக்குள்ள அனுமதி இல்லை. கர்த்தர் தாமே எனக்கு இந்த பூரண ஒரு சுகத்தை எனக்கு தரும்படி நான் வேண்டிக் கொண்டேன். அதன் நிமித்தமாக அந்த விசுவாசத்தில் இப்பொழுது வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஐயா எனக்கு சில வேலைகளுக்கு வரும்போது எனக்கு சாப்பாடு ஜெபித்து கொடுக்குறாங்க. சந்தோஷமாக சாப்பிட்றேன். ஆனாலும் ஒரு சமயத்தில் ராத்திரி வேலையில் தூங்கவும் கிடையாது. இப்பொழுது கூட 2-3 நாட்களாக மகா உபத்திரம், தூக்கமும் கிடையாது. என்னை அறிந்து ஒரு 15 வருஷமாக எனக்கு தூக்கம் இல்லாமல் போகுது. எனக்கு கடந்த மாதங்களாகவே எனக்கு சரியான தூக்கமும் கிடையாது. எனக்கு சரீரம் மிகவும் பலவீனம். ஆனாலும் 25 கிலோமீட்டர் அங்கேருந்து பைக்கில் தான் வரேன். நான் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கீழே உட்காரவும் முடியாது. ஏனென்றால் மோஷன் போற இடத்துல கேன்சர். நல்லா தெரிஞ்சுங்க. மோஷன் போற இடத்துல மோஷன் எங்க தலைக்கு மேலே போகுது. கீழே உட்கார முடியுமா யோசித்து பாருங்க. பைல்ஸ் வியாதி உள்ளவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு அவங்களுக்கு என்னதான் தெரியும். அதை விட மோசமானது. பிளட் போயிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வலியை அடைச்சு மோஷன் பேக் வேறு பகுதி வைக்கணுமா? அந்த வலியை அடைப்பதற்கு எவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது? போன வருஷத்துல என்கிட்ட சொன்னார், ஐயா ஆபரேஷன் பண்ணணும். கத்தியே படக்கூடாது. என்ன படக்கூடாது? கத்தியே படக்கூடாது. அந்த விசுவாசப்படி இம்மட்டமாக தேவன் நியமிக்கப்பட்டிருந்த வழியில் தான் மோஷன் போய் கொண்டிருக்கு. மாற்று பண்ணது ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. இதுதான் என்னுடைய உபதேசம், இதுதான் என்னுடைய சத்தியம், அதுதான் வேதவசம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஞானத்தினால சிருஷ்டித்திருக்கிறார். மூக்கு இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் வச்சிருப்பாரு. நீ மூக்கு பொடி கொட்டுறதுக்காக வச்சுன்னா 2 புகை கொண்டு போல வச்சிருக்கலாம். தேவன் எல்லாம் நேர்த்தியா வச்சிருக்கிறார். ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. தேங்க்யூ பிரதர். நான் கொண்டு வந்து சத்தியம் வேற, ஆனா தெய்வ ஆமையான மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறான். கீழே உட்கார முடியாத ஒரு சகோதரன் இப்ப எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல வராரு பைக்ல? 25 கிலோமீட்டர் சூளமேடு பகுதியிலிருந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் மதுரையில ஒருத்தர் சாம்சன்